அதாவது பெண்கள்கிட்டருந்து நாம் திட்டு வாங்கணும், ஆண்கள் திட்டு வாங்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெண்களை விட திறமை குறைவாக இருக்க வேண்டும் ஆண்கள். அப்போ தான் பெண்கள்கிட்டருந்து திட்டு வாங்க முடியும். பெண்களை விட ஆண்கள் திறமைசாலிகளாக ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெண்களை விட ஒரு வீட்டில் வந்து மனைவியை விட கணவன் ரொம்ப திறமையானவனாக இருக்கும்போது அந்த மனைவியால் கணவனை திட்டவே முடியாது. ஏன்னா வந்து கணவன் ரொம்ப திறமைசாலியாக இருக்கான் அந்த மனைவியை விட. அப்படி இருக்கும்போது அந்த மனைவி என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக தனது கணவனை திட்டவே மாட்டா. அங்கே வேறு இன்னொன்று நடக்கும். என்ன ஆரம்பிச்சுன்னா, அந்த கணவன் வந்து மனைவியை திட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஒரு மனைவி வந்து கணவனை திட்டணும் அப்படின்னா, அந்த கணவன் வந்து தனது மனைவியை விட திறமை குறைந்தவனாக இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து அந்த மனைவிக்கு தனது கணவனை திட்ட முடியும். இவன் ரொம்ப திறமைசாலியாக இருந்துட்டான்னா அந்த மனைவிக்கு தனது கணவனை திட்டுவதற்கே வாய் வராது. ரொம்ப பெரிய ஆள், இவனை போய் நம்ம திட்டுறோமே. அப்போ ஒரு மனைவியின் அன்பு வந்து கிடைக்காது. அன்பு என்பது, ஒரு மனைவியோட அன்பு என்பது என்ன? ஒரு கணவனை திட்டுறது, அடிக்கிறது, இதெல்லாம் தான் ஒரு மனைவியின் அன்பு. திட்டுறது மட்டும் இல்லை, கொஞ்சவும் செய்வாங்க. அடித்தா தான் கொஞ்சம், திட்டினா தான் கொஞ்சுவாங்க, அடித்தா தான் கொஞ்சுவாங்க. அப்படி இருக்கும்போது திட்டாமல் அடிக்காமல் கொஞ்சம் மட்டுமே செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் மாட்டாங்க. அதனால் திட்டுவதற்கு உரிமை கொடுக்கணும். அப்போ தான் ஒரு பெண்ணின் அன்பை அனுபவிக்கும். அப்படி இருக்கும்போது யாரை திட்டுவாங்க பெண்கள்? தனது கணவன் ரொம்ப திறமைசாலியாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவனை வந்து அவங்களால திட்ட முடியாது. ரொம்ப திறமைசாலியாக இருந்தால், ரொம்ப எல்லா வகையிலுமே, ஒரு நிர்வாகம், தொழில், எல்லா வகையிலுமே தனது மனைவியை விட ஒரு கணவன் மிகவும் திறமைசாலியாக இருந்தால் அந்த மனைவிக்கு திட்டணுங்கிற எண்ணமே வராது. அவனுக்கு திறமை குறைவானவனாக இருக்க வேண்டும். தன்னை விட இவன் திறமை குறைவானவன். அவன் அப்படி இருக்கும்போது தான் இந்த மனைவி வந்து கணவனை திட்டுவான். ஒரு அம்மா வந்து பையனை திட்டுறது. பெண்களை விட ஆண்கள் திறமை குறைந்தவர்களாக இருக்க வேண்டும். பெண்களின் பார்வையிலும் சரி, ஆண்களின் பார்வையில் பெண்கள் வந்து திறமைசாலிகளாக இருக்க வேண்டும். ஆண்களின் பார்வையில் பெண்கள் வந்து திறமைசாலிகளாக இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து பெண்கள் திட்டுனா இவன் வாங்கிப்பான், ஏற்றுக்குவான். உண்மைதான், நீ வாஸ்தவம் தான், நீ திட்டலாம், உனக்கு அந்த தகுதி இருக்குது, உனக்கிட்ட திறமை இருக்குது, உன்னை விட நாங்கள் திறமை குறைவாக இருக்கோம், அதனால அதை வாங்கிக்கிறத தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் திட்டினா ஆண்கள் வாங்கிக்கணும். அப்படின்னா ஆண்களோட பார்வையில் வந்து பெண்கள் வந்து திறமைசாலிகளாக இருக்க வேண்டும். தன்னை விட இவர்கள் திறமையானவளாக இருக்கிறாள் என வந்து ஆண்கள் உணர வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். அது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ தான் வந்து பெண் சுதந்திரம் என்பது கிடைக்கும், பெண் விடுதலை என்பது கிடைக்கும். அதனால் என்ன பண்ணும், இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் பெண்கள் வந்து ஆண்களை விட திறமையானவர்களாக மாறவே முடியாது, சதவீத அடிப்படையில். அதனால் ஆண்கள் தான் திறமையானவர்களாக இருப்பார்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலுக்குள்ளே நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, 2040 அப்புறம் அங்கே தான் வந்து பெண்கள் வந்து திறமையானவர்களாக இருப்பார்கள். பெண்களை விட ஆண்கள் திறமை குறைந்தவர்களாக இருப்பார்கள். அதனால் பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆண்களே திட்டுவாங்க, அடிப்பாங்க. எல்லாவற்றிலும் ஒரு அன்பு இருக்கும். அன்போடு தான் அடிப்பாங்க, அன்போடு தான் திட்டுவாங்க, வாடா போடான்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, ஆண்களை பார்த்தா திறமை குறைவானவன், அவன் ஒரு சோம்பேறி, அதனால் வந்து அவனை திட்டினாதான், அடித்தாதான் அவன் கொஞ்சம் வெளிப்போட இருப்பான், இல்லைன்னா அவன் சோம்பேறியாக தான் இருப்பான் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அவனை வந்து ஒழுங்காக வேலை வாங்கணும், ஒழுங்காக வந்து வேலை செய்யலைன்னா அவன் சோம்பேறி ஆகிடுவான், கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எப்போவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அடிக்கடி அடிச்சுட்டு கொஞ்சவும் செய்வாங்க. அந்த மாதிரி கூட இருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்கும். அதனால் வந்து இதுதான் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். அப்போ ஆண்கள் எந்த அளவுக்கு மென்மையானவர்களாக இருக்கும் பாருங்க. பெண்களை விட திறமை குறைவானவர்களாக ஆண்கள் இருக்க வேண்டும். பெண்கள் வந்து ஆண்களை எப்போவுமே திறமை குறைவானவனாக வைத்திருக்க வேண்டும். தன்னை விட திறமையில் அதிகமானவனாக ஆகிவிடக்கூடாது. ஏன்னா பெண்கள் கவனமாக இருக்கணும். ஒரு ஆண் குழந்தை வளர்க்கும் போது பெண்கள் எப்படி வளர்க்கணும்னா, செல்லம் கொடுத்து ஒன்றுக்கும் வழி இல்லாமலும் வளர்த்துறக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப திறமையானவனாகவும் வளர்த்துறக்கூடாது. அப்போது பெண்கள் வந்து ஆண் குழந்தைகள் வளர்க்கும்போது தன்னை விட திறமை குறைவானவனாக அதை பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து அவனை திட்டலாம், அடிக்கலாம், குறை சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். பெண்களுக்கு வந்து ஆண்களை திட்டணும், அடிக்கணும், அந்த கோபத்தை வெளிப்படுத்தணும். கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வடிகால்களாக ஆண்களை பயன்படுத்தணும்னா ஆண்களை எப்பவும் கொஞ்சம் அடக்கியே வச்சுருக்கணும். எல்லா வகையிலையும் ஒரு குறைச்சே வச்சுருக்கணும். ஒரு திறமையிலும் சரி, நிர்வாகத்துலேயும் சரி, அவனை கொஞ்சம் சோம்பேறியாகவும் வச்சுருக்கணும். அதே நேரத்தில்
சோம்பேறியாக வச்சுருக்கணும். அதுக்காக செல்லம் கொடுத்துடக்கூடாது, அதுக்காக வேலை வாங்காமலாம் விட்டுறக்கூடாது. பயந்துக்கிட்டு வேலை செய்யணும், ஒரு பெண்களை பார்த்து பயந்துக்கிட்டு வேலை செய்கிற மாதிரி. அதே நேரத்தில் அவன் வந்து பெண்களை விட ரொம்ப திறமையாக வேலை செஞ்சிடக்கூடாது. ரொம்ப திறமையானவன் ஆண்கள் வந்து பெண்களை விட திறமையானவர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டிக்கூடாது. அப்போ தான் பெண்களுக்கு வந்து ஆண்களை திட்ட முடியும், அடிக்க முடியும். ரொம்ப திறமையானவனாக ஆண்கள் மாறிவிட்டால் அப்போது ஆண்களை வந்து பெண்களுக்கு அடிக்கிறதுக்கு மனசே வராது, குற்ற உணர்ச்சி தான் ஏற்படும். ஆண்களை அடித்தால் பெண்களுக்கு குற்ற உணர்ச்சி வரும், இப்போ ஆண்களை திட்டினால் பெண்களுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும். இப்படி ஒரு திறமை வாய்ந்த ஆண்களை போய் நம்ம அடிக்கிறோமே, திட்டுறோமே, அவமானப்படுத்துகிறோமே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியில் பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் மீது கோபமே பட மாட்டாங்க. அப்புறம் என்ன ஆகிடும்னா ஆண்கள் வந்து பெண்கள் மீது கோபப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பெண்கள்லாம் திறமை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள், ஆண்கள் வந்து திறமை அதிகமானவர்களாக இருக்கும்பொழுது அப்போ ஆண்களுக்கு பெண்களை பார்த்தால் கோபம் வர ஆரம்பிச்சிடும், நம்ம திட்டலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இயந்திர அறிவியல் வகைகள் அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஆண்கள்லாம் திறமை வாய்ந்தவர்களாக மாறியதால் தான் பெண்கள் அடிமைகளாக மாறினார்கள், ஆண்கள் சர்வாதிகாரிகளாக மாறிவிட்டார்கள். பெண்களை ஆண்கள் அடித்து கொண்டிருக்கிறார்கள், திட்டி கொண்டிருக்கிறார்கள், குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே தான் வந்து ஆண்கள் வந்து பெண்களை விட திறமை குறைந்தவர்களாக மாறுவார்கள். அப்போ பெண்கள் வந்து ஆண்களை வந்து ஆதிக்கம் செலுத்துவார்கள், அடிப்பார்கள், திட்டுவார்கள், தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வார்கள். நல்லாயிருக்கும், அங்கே வாழ்க்கை நல்லாயிருக்கும்.